சிக்கிக்கொள்ளாமல் சின்ன வீட்டுக்கு கூட போக தெரியாத திசை காட்டினர். மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வருட இறுதி விடுமுறையில் ஓய்வெடுக்க நுவரெலியாவுக்கு சென்றிருந்தனர். 31ஆம் திகதி காலை நுவரெலியாவிலிருந்து கண்டிக்கு சென்ற மஹிந்த, ஷிரந்தி, நாமல், லிமினி மற்றும் குழுவினர் தலதா மாளிகையை வழிபட்டனர். மறுநாள் கதிர்காமம் செல்ல வேண்டியிருந்ததால் முன்தினம் இரவே புறப்பட்டனர். சிறிது நேர இடைவேளையின் பின்னர் மஹிந்த மற்றும் குழுவினர் இரவு கதிர்காம கந்தரை தரிசிக்கச் சென்றனர். அதற்குள் நிமல் சிறிபால, அமரவீர, துமிந்த உள்ளிட்ட குழுவினர் கிரிவிஹர விகாரையில் பூஜை வழிபாட்டுக்கு சென்றுள்ளனர். ஷாமர தவிர்ந்த ஏனைய அனைவரும் இம்முறை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். மகிந்தவிடமிருந்து பிரிந்து மைத்திரியுடன் சென்றவர்கள் பின்னர் ரணிலுடன் சென்று தற்போது தோற்று போயுள்ளனர். இந்த இரு தரப்பினரும் கிரிவிஹர புண்ணிய ஸ்தலத்தில் வைத்து சந்தித்துள்ளனர். என்ன சார், இன்று நாமல் தம்பியை காணவில்லை என்று ஷாமர சம்பத் கேட்டுள்ளார். பதிலளித்துள்ள மஹிந்த, அவருக்கு சின்ன பிரச்சினை, சின்ன பேரனுக்கு கொஞ்சம் சுகமில்லை. நாமல் இப்போது குழந்தையுடன் வைத்தியசாலையில் இருக்கிறார் என்றார். விருந்தினருக்கு மேற்படி விகாரையின் விகாராதிபதியினால் தேநீர் விருந்து பசாரம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்போது தற்போதைய அரசாங்கத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டுள்ளனர். இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, எல்லா இடத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். சரளமாக சொல்வதானால் சிக்கிக்கொள்ளாமல் சின்ன வீட்டுக்கு போகக்கூட தெரியாதவர்கள் என்று ஷாமரா தெரிவித்துள்ளார். அதற்குத்தான் பாராளுமன்றத்தில் அனுபவமிக்க எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அல்லவா? நல்ல டியூஷன் ஒன்றை கொடுத்தால் சரிதானே என்று அமரவீர குறிப்பிட்டுள்ளார். டியூஷன் கொடுக்க நல்ல அனுபவமிக்கவர்கள் இருக்கிறார்கள் தான். அவர்களிடம் டியூஷன் சென்றால் தவறு ஏற்பட வாய்ப்பில்லை என்று யாருக்கோ படும் வகையில் ஷாமர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் 2024ஆம் ஆண்டு முடிந்து புது வருடம் பிறக்கும் போதே கதிர்காம கந்தனுக்கு முதல் பூஜையை செய்தார் மஹிந்த. புது வருடத்தில் முதல் பூஜையை செய்து, சார் என்ன பிரார்த்தனை செய்தீர்கள்? நான் வேறென்ன கேட்கப் போகிறேன்? நீங்கள் எல்லோரும் உண்டு உடுத்து நல்லபடியாக வாழக்கூடிய ஆண்டொன்றாக அமையட்டும் என்றுதான் பிரார்த்தித்தேன் என்றார் மஹிந்த. மஹிந்தவின் பிரார்த்தனை அதுதான். ஜனவரி 1ஆம் திகதியன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நெல்லும் மாவட்ட காரியாலயத்தில் தேநீர் விருந்து பசாரம் ஒன்று இடம்பெற்றது. அப்போது மஹிந்த தந்தாலையில் இருந்தார். பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் புதிய வருடத்தில் பணிகளை ஆரம்பித்து வைத்த நாமலுக்கு நன்றி தெரிவித்தார். காரணம், இந்த நிகழ்வுக்காக அவர் மருத்துவமனையில் இருந்து வந்திருந்தார். கடந்த ஆண்டு நாங்கள் தவறிழைத்த பல இடங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்டில் நாம் அந்த தவறுகளை சரி செய்து கொண்டு முன்னோக்கி நகர வேண்டும் என்று நாமல் கூறினார். ஆட்சியில் புது அரசாங்கம் ஒன்று இருப்பதால் மீண்டும் நாங்கள் அரசியலை ஆரம்பிக்க நீண்ட காலம் செல்லும் என்றுதான் எண்ணியிருந்தோம். பார்க்க போனால் அப்படி நீண்ட காலம் தேவைப்படாது. இவர்களால் முடியாதென்பது வெகு விரைவில் நிரூபணமாகும் போலத்தான் தெரிகிறது என்று சாகர தெரிவித்தார். உரையாடுவதற்கு பல தலைப்புகள் இருந்தன. ஆனால் நாம் எதை பற்றி பேசுகிறோம்? உகாண்டா தொழில்களை பற்றி பேசுவத, மனைவியின் பிராடோ வண்டியை பற்றி பேசுவதா? அதுவும் இல்லாவிட்டால் கார்மெண்ட் ஃபேக்டரியிலிருந்து டிரான்ஸ்போர்ட் லஞ்சம் பற்றி பேசுவதா? இறுதியில் அனைத்து விடயங்களும் பேசப்பட்டுவிட்டன. இதற்கிடையில் பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக பல அணிகளாக பிளவுபட்டிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த வருடம் துரதிருஷ்டவசமான விதியை எதிர்கொண்டது. தலைவர் ஒரு பக்கம், செயலாளர் மறுபக்கம், தவிசாளர்கள் புதருக்குள். செயலாளர்களும் அப்படித்தான். ஒவ்வொரு குழுவும் அந்த பதவிகளின் உரிமைகளை பெறுவதற்காக வழக்குகளை தாக்கல் செய்தன. இதனால் கட்சிக்குள்ளேயே வழக்குகள் ஏராளம். கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன ஓய்வு பெற வேண்டிய சந்தர்ப்பத்தில் பல வழக்குகளை எதிர்கொண்டு ஏற்பட்ட சோர்வு மற்றும் மனவேதனை காரணமாக முக்கிய தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். கட்சியின் மிகப்பெரிய பகுதியான நிமல் சிறிபால தரப்பிடம் அவர் ஒரு முக்கிய கோரிக்கையை விடுத்தார். அதாவது, தங்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளில் இருந்து தங்களை விடுவிக்க வேண்டும். அப்படி செய்தால் இனிமேல் கட்சியில் எந்த பதவியையும் கோரப்போவதில்லை என்றும் அந்த கோரிக்கை அமைந்திருக்கிறது. ஆனால் இது பற்றி அவர் இதுவரை பகிரங்கமாக அறிவிக்கவில்லை. நீதிமன்ற வழக்குகளில் பங்கேற்கப் போவதில்லை என்று மட்டும் கூறியுள்ளார். இந்நிலையில் கட்சியின் தலைமை பதவியை மைத்திரி கைவிட்டாரா என்ற கேள்வியை பலரும் முன்வைத்துள்ளனர். மைத்திரிபால சிறிசேன கடந்த 30ஆம் திகதியன்று அதிகாலை அனுராதபுரம் ருவன் விலிசாய விகாரைக்கு சென்றார். இதேவேளை தயாசிரி ஜெயசேகரவும் தனது குடும்ப உறுப்பினர்களுடன் ருவன் விலிசாயவை வழிபடச் சென்றார். தயாசிரி விகாரையின் விகாராதிபதியை சந்திக்கச் சென்றார். ஆனால் மைத்திரி அங்கு இருப்பதாக கேள்விப்பட்டதும் அவர் திரும்பி வரவிருந்த போது ஈத்தலவெட்டனுவே தலைமை பிக்குவிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. என்ன, பின் பாதையில் செல்கிறீர்கள்?
உள்ளே வந்துவிட்டு செல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒருவரும் இருக்கிறார் என்று தேரர் குறிப்பிட்டுள்ளார். உடனே விகாரையின் விகாராதிபதி தங்கியிருக்கும் இடத்துக்கு சென்ற தயாசிரி அங்கிருந்த மைத்திரியுடன் உரையாடலில் ஈடுபட்டுள்ளார்.